guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்பவுமே மீஷோ ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்றது தான் பாப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் ஒவ்வொண்ணா உங்களுக்கு காட்றேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது என்னன்னா நம்ம ட்ரே டைப்ல ஒரு ரேக் தான் வாங்கியிருக்கோம். இது நல்லா பெருசா நல்ல ஸ்பேஸ் உள்ளதா நிறைய ஸ்பேஸ் உள்ளதா கொடுத்திருக்காங்க. மொத்தம் இதுல 5 டிஃபரண்ட் கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. நான் வேற ஷாப்லயும் நான் போய் பார்த்திருந்தேன். இதோட சின்ன ரேக் தான் இருந்துச்சு. அது ரேட்டும் அதிகமா இருந்துச்சு. இது குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நல்லா ஸ்பேஸ் நிறைய உள்ளதாவே கொடுத்திருக்காங்க. நான் இப்போ இத எல்லாத்தையும் செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் 5 டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம சைடுல வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட். இத நம்ம பாட்டம்ல ஃபர்ஸ்ட் வெச்சுக்கலாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இந்த பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த 4 பாக்ஸ் மாதிரி குட்டியா கொடுத்திருக்காங்க. அத நம்ம இப்ப பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கீழ ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நம்ம 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இத நம்ம இப்படி வெச்சிரலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாண்ட் செட் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த சைஸ்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத நான் இப்போ இதல ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த லேயரை வந்துட்டு இந்த ஹோல்ஸ்ல வந்துட்டு நம்ம போட்டு வச்சிரணும். இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்றதுக்கு அது ஈஸியா தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த லேயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டை நம்ம இப்படி எடுத்து இதோ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டாண்டில் இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரே இழுக்கிற பக்கமாக அதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு. அதை நம்ம உள் பக்கமாக வச்சு தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைடில் இப்படி உள் பக்கமாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம ட்ரே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரே வைக்கிறதுக்காக இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி உள் பக்கமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம டாப்பில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு எல்லாத்துக்கும் மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டோட ஃபைனல் லுக் இதுதான். இப்போ நம்ம இந்த ட்ரே ஃபுல்லாக அதில் வச்சிடலாம். இந்த ட்ரே இந்த மாதிரி இப்படி உள்ள வச்சு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா ட்ரேவும் வச்சிடலாம்.
இழுக்கிற மாதிரி இதில் புடி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்துட்டு இந்த சைடில் வச்சு இப்படி உள்ளே வச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் இந்த ட்ரேயோட ஃபைனல் லுக். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ வந்துட்டு இந்த ட்ரேயை நான் இழுத்து காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட் தாங்குற மாதிரி இருக்குது இந்த ட்ரே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் செகண்ட் ப்ராடக்ட். இது என்னென்னா நம்ம கிச்சன் கேஜெட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மளிகை பொருள்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொடுத்து இது மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. லாக்லேயே வந்துட்டு இப்படி சின்ன ஹோல் வச்சும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இந்த சைடு ரிமூவ் பண்ணால் பெரிய ஹோலும் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி பொருள்லாம் இதில் கொட்டிக்கலாம். ஸ்பைசஸ் அதுவும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதில் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. மொத்தமாக இதில் நான் இப்போ செட் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 3 லேயர் இருக்குது. இந்த ஒரு லேயர்லேயும் நம்ம 6 பீஸ் வச்சுக்கலாம். ஒரு பீஸ் வந்துட்டு நம்ம ஒயிட் கலரில் வச்சுட்டு செகண்ட் பீஸ் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி மாடல்லே நம்ம இது ஃபுல்லாக இந்த 2 லேயரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு கண்டெய்னரும் 300 கிராம் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி சட்டுன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த ப்ராடக்டோட ஃபைனல் லுக். இது பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த 3 லேயரும் நான் செட் பண்ணிட்டேன். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு லேயராக இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்பைசஸும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்லலாம் டேமேஜ் எதுவுமே இல்லை. குவாலிட்டி வைஸாகவும் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது. இல்லை நிறைய பாக்ஸ் இருக்கிறனால நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தபிளாக இருக்குது. இதான் தேர்ட் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெசல் வாஷ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இது கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம பாத்திரம் விளக்கி வச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வாட்டர் ஸ்டோர் ஆகி இது வழியாக வந்துட்டு லீக் ஆகி எல்லாம் வெளில போயிடும். நம்ம இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவி இதில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஸ்பூன், சின்ன ஸ்பூனு,
நைஃப் அதெல்லாம் வச்சுக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஹோல் கொடுத்துருக்காங்க கீழே, அந்த வழியாக வந்துட்டு வாட்டர்லாம் வெளில வந்துடும். நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஃபுல்லாக பாத்திரம் விளக்கி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி வந்துட்டு வெளில வந்துடும். இந்த பக்கத்தை வந்து நம்ம அந்த சிங்க் மேடையில் வச்சோன்னா அந்த சிங்க்லேயே ஃபுல்லாக வாட்டர் எல்லாம் வெளில வந்துடும். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உள்ளே வந்து இந்த லேயரில் வந்துட்டு நம்ம பிளேட்லாம் ஒன்று ஒன்றா இப்படி கவுத்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் மாதிரியே தான் உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைட்லலாம் மற்ற பொருள்லாம் வச்சுக்கலாம். இந்த ஃபுல் ப்ராடக்ட்டுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் குவாலிட்டியில் நல்லா இருக்குது. ப்ரைஸுக்கும் இது ஒர்த்தபிள் தான். இதான் லாஸ்ட் ப்ராடக்ட். இது வந்துட்டு ஒரு ரேக் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம மீடியம் சைஸ் வெயிட் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பெரிய ரேக் தான். இப்போ இதை வந்துட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை கீழவே வந்துட்டு ஒரு வீல் டைப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருக்காங்க. நம்ம 2 சைடும் இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம்லேருந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீல் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு பாட்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு வீல் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்லேயே இந்த ஸ்டாண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இதில் இப்படி இந்த வளைஞ்சி இருக்கிற மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இது. இப்போ அடுத்தடுத்த லேயர் வைக்கிறதுக்கு சைடில் உள்ள ஸ்டாண்ட் இதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த லேயர் வந்து செட் பண்ணிக்கலாம். சைட் ஸ்டாண்டில் இந்த 2 லேயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைடில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டையும் இது ஈஸியாக போயிடும். அதே மாதிரியே இப்போ ஃபுல் ரேக்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த அப்பர் லேயர் இந்த இடத்துல எப்படி இருக்கு, நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் இந்த டாப்பை வந்துட்டு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடும் அவ்வளோதான். இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இதோட ஃபைனல் லுக். இது வந்துட்டு என் ஷோல்டர் ஹைட் அளவுக்கு இருக்கு. மொத்தம் இதில் வந்துட்டு 5 லேயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸும் இருக்குது நிறையா. லைட் வெயிட் தான். நம்ம மீடியம் சைஸ் வெயிட்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் மட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த வீல் ஸ்டாண்ட் இதில் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக ஒரு இடத்துக்கு இப்படி நகர்த்தி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நகர்த்துற மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்குது.
ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட நம்ம இப்படி இந்த போர்ஷனில் வச்சு கூட நம்ம வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறனால நம்ம இப்போ சும்மா வச்சோன்னா இப்படி சாஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு செவரில் வந்து சாய்ச்சி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜோட கேப்பில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸாகவும் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பேஸ் உள்ளதாகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.